முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் டிஎஸ்கே. ஸோ ரீசெண்டாக லப்பர் பந்து அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நான் வந்து வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கேன். ஆரம்ப காலங்களில் முதல்ல நான் மிமிக்ரி ஸ்டார்ட் பண்ணதே கேப்டன் சாரோட வாய்ஸ் தான். எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி அவரோட கோயிலில் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள், நிறைய நல்ல கேரக்டர் வரணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன். வந்து கேப்டன் அவர்களை அவருடைய கோயிலில் வந்து அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறதுக்காகவும் மேடமை பார்க்குறதுக்காகவும் வந்திருந்தேன். லாஸ்ட் டைம் டீமோடு வரும்போது கொஞ்சம் நான் வரது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ கேப்டனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். சொல்லுவாங்கள்ல அவர் நினைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அவர் நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இங்கே இருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கேப்டன் சார் வந்து எனக்கு எவ்வளோ ரொம்ப என்னோடய க்ளோஸ் டு ஹார்ட் அண்ட் என்னோடய வாழ்க்கையில் அவர் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னா, ஆரம்ப காலங்களில் முதல்ல நான் மிமிக்ரி ஸ்டார்ட் பண்ணதே கேப்டன் சாரோட வாய்ஸ் தான். இன்றைக்கி வந்து நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், அவரோட கோயிலில் நிறைய அன்னதானம் போடுறாங்க, நிறைய பேருக்கு சோறு போட்டிருக்காரு. அவரோட வாய்ஸ் தான் எனக்கு சோறு போட்டிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அவரை மாதிரி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக டெலிவிஷனில் பண்ணி இன்றைக்கி உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை எங்களோட படம் லப்பர் பந்து அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக ஒரு பயங்கரமாக அவரை கொண்டாடணும் அப்படின்னு கொண்டாடின ஒரு படத்தில் அவரால் இன்ஸ்பயர் ஆகி அவரோட வாய்ஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணனா இன்றைக்கி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இந்த படத்தில் வந்து இன்றைக்கி என்னுடைய முதல் வெற்றி. சினிமாவில் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய வெற்றிகள் கிடையாது. இந்த படம் தான் எனக்கு முதல் பிளாக் பஸ்டர். ஸோ அது வந்து லப்பர் பந்து மூலமாக கிடச்சிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதில் கேப்டனை கொண்டாடியிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி அவரோட கோயிலில் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள், நிறைய நல்ல கேரக்டர் வரணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் என்றைக்குமே அவர் வந்து கேப்டன் அவர்கள் இல்லைன்னு நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. அவர் எங்கேயோ ஃபாரினில் எங்கேயோ ஷூட்டிங்லேயோ இல்லை வேறு எங்கேயோ இருக்கார் அப்படின்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். அப்படி தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நம்மளை எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறாருன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த அழகான ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கின மேம்க்கு ரொம்ப நன்றி. அவங்க வந்து அவங்களோட பிஸியான டைமில் எங்களோட லப்பர் பந்து குழுவை வாழ்த்தி விஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னையும் பார்த்துருக்காங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. அவங்களோட 2 மகன்கள் சிங்கக்குட்டிங்க மாதிரி 2 பசங்க. அப்பாவோட பேரை பசங்க காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு அப்பாவோட பேரை தாண்டி இவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய உயரங்களுக்கு போவாங்க. அதுக்கு சான்றே வந்து அவருடைய வளர்ப்பு தான். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. அப்பப்போ நான் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருப்பேன் அவரை வந்து ப்ரே பண்ணுறதுக்காக. நான் வந்து நிறைய டைம் நினச்சிருக்கேன், லைக் என்னென்னா ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு கேப்டன், அது மாதிரி தான். லைக் நம்ம அவருடைய வாய்ஸை நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் பண்ணிட முடியாது. அது வந்து சிங்கம் கர்ஜனை பண்ணுற மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது. பட் நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ நான் பேசும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் நான் சிரித்து நிறைய பார்த்தோம். திரும்பி நம்ம காமெடி பண்ணி நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் நிறைய சிரிக்க வச்சுருக்கோம். ஆனால் முதல் முறையாக இப்போ கேப்டன் சாரோட வாய்ஸ்லாம் இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் எங்கேயாவது நான் பண்ணும்போது மேடை நிகழ்ச்சிகளில் ஒரு அம்மாலாம் வந்து அழுதாங்க. அவர் வாய்ஸை திரும்ப கேட்குறதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அதில் இன்னும் சந்தோஷம். அவரோட வாய்ஸில் நம்ம பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கடவுள் வந்து ஒரு விஷயம் ப்ளெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ
கூஸ் பம்ஸாக தான் இருக்கும். அவர் வாய்ஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கே நான் ஃபாரினில் வந்து ஒரு ஷோ போய் பண்ணேன் சிங்கப்பூரில். உண்மையிலே கண்ணு கலங்கிடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் இந்த வாய்ஸ் கேப்டன் சார் வாய்ஸ்க்காக அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்றைக்குமே என்னை மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அந்த சாப்பாட்டில் அந்த கேப்டன் இருப்பான். ஒரு 2 குழந்தைங்களுக்கு கல்வி கொடுங்க, அந்த கல்வியில் அந்த கேப்டன் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வாய்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். அது இன்னும் பயங்கர இம்பேக்டாக இருந்தது. ஏன்னா அவர் அதுதான் நினச்சிருக்காரு, நிறைய பேர் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஆல்ரெடி உலகமே கொண்டாடுற ஒரு கலைஞருங்க அவர். எப்பயுமே வந்து ஆனால் என்ன, நான் ரொம்ப பர்சனலாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, சில பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக, ஒரு சில பேரோட அருமை கொஞ்சம் லேட்டாக புரியுன்ற மாதிரி ஒரு சில பேருக்கு அது அப்படி தான். பட் ஆல்ரெடி அவர் செலிப்ரேட்டட் தான். அவர் பெரிய ஸ்டார் தான். அவர் பெரிய உலகமே கொண்டாடுற ஒரு கலைஞர், நடிகர், நல்ல மனிதர். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ என் மேம் கூட சொல்லியிருந்தாங்க, அவருடைய ஃபோட்டோவோ அவருடைய பாடல்களை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு காப்புரிமையும் நான் கேட்க மாட்டேன். இது யார் சொல்லுவா, எந்த மனசு வரும் இல்லையா? அது வந்து கேப்டன் வந்து மக்கள் சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அப்படி தான் நானும் பார்க்குறேன். அவர் மக்கள் சொத்து. அதனால தான் வந்து அவங்கள வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க, இன்னும் கொண்டாடுவாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு இப்போ இந்த 2K கிட்ஸ்க்கெலாம் தெரியல அப்படின்லாம் இல்லை. அவரை வந்து பாருங்கள், அடுத்தடுத்து எப்படி கொண்டாட போகிறாங்க, அவங்கள எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். மிக்க நன்றி.